திருப்பூர்ல என்ன இருக்கு அப்படின்னா 5 இளைஞர்கள் சேர்ந்து மது போதையில ஒரு மளிகை கடை பூட்டை உடைக்கிறதுக்கு பிரச்சனை பண்ணிருக்காங்க. அந்த பக்கமா இருக்க அரவிந்தன் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா உடனடியா போலீஸ் 100க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, உடனே வந்து என்னன்னு கவுனிங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்போ காவல் அதிகாரிகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இளைஞர்கள் எல்லாம் மது போதையில இருக்க மாதிரி இருக்கு, நீங்க பேசாம காலையில கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நாங்க காலையில ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. காலையில இவர் மறுபடியும் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து எங்க ஏரியால வந்து கஞ்சா விற்பனை ரொம்ப அதிகமா இருக்கு, சின்ன சின்ன பசங்க எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு வந்து நிறைய பிரச்சனை ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே காவல்துறை அதிகாரிகள் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அந்த 5 பசங்களையும் கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் விசாரிச்சுட்டு முதல் கட்ட விசாரணைக்கு அப்புறம் அவங்களை விட்டுருக்காங்க வெளியே. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கோவத்தோட அந்த 5 பசங்களும் வந்து அந்த அரவிந்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்ல அவரை பயங்கரமா அருவாளால வெட்டிருக்காங்க. அவங்க அப்பா தடுக்க வந்தவர் அவரையும் அருவாளை வச்சு பயங்கரமா வெட்டிருக்காங்க. சோ இந்த விஷயம் பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் போலீசார் வந்து ரொம்ப தீவிரமான நடவடிக்கை எடுத்து அவங்க 5 பேரையும் மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறப்போ அந்த பசங்க அந்த போலீஸ் ஜீப்ல உட்காந்துக்கிட்டு என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, என்ன சிம்பிள் காமிக்கிறாங்க, அவங்க எவ்வளவு சந்தோஷமா போறாங்கன்றத பாருங்க. இவர்கள் சிறைக்கு சென்றாலும் உடனடியாக அவங்களை வெளியே ஜாமீன் எடுக்கிறதுக்கு பின்னாடி இருந்து ஒரு பெரிய கும்பல் இயங்குது. எனவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோடு இவர்களுக்கு அந்த பக்கவளமாக அந்த போதையை சப்ளை பண்ணுவதும் இவர்கள் அந்த மாதிரி சிறைக்கு சென்றால் அவங்களை விடுவித்து வெளியெடுத்துட்டு வரக்கூடிய மெயின் ஆளுகளை கண்டறிந்து அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து போதையிலிருந்து எங்கள் பகுதியை பாதுகாக்கணும்னு கேட்டுக்கிறோம். Ha 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 ha.